ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரளா வரைக்கும் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோங்க. ஆஃபீஸ் கொலீக்ஸோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரளா அந்த ட்ரிப்பு போனோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரலேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறி நாங்கள் இறங்கின இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆலப்புழா தாங்க. ஸோ இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆட்டோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புக் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கேயே நம்ம புக் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த இடமே பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் தாங்க வந்தால். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை. உண்மையாக இந்த இடத்துல நிறைய டைப்பில் பார்த்தீங்கன்னா போட்டஸ் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் போட்ஸ் இருக்குது, சிங்கிள் ரூம்ஸ் இருக்குது, டபுள் ரூம்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13லேருந்து 14 பேருக்கு போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் போன போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. எல்லா ரூம்ஸுமே சேம் சைஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. உள்ளே போனீங்களா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டுங்க. உண்மையாக ஒரு 2லேருந்து 3 பேர் இதில் பார்த்தீங்கன்னா படுக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பெட் கொடுக்குறாங்க. ஏசி உங்களுக்கு அவைலபிளாக கொடுக்குறாங்க. போட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தாங்க கரண்ட்டு கிடைக்குது. ஒரு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுட் அவைலபிளாக கொடுத்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பேக்கேஜ்லேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, சாம்பார், சட்னி இது பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே அந்த இடத்துல போய் சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையாக சொல்கிறேன் ஒரு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தங்க. நார்மல் தான். ஸோ நான் உங்களுக்கு அவுட்டரில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவுட்டரில் அந்த டிஃபன் எடுத்துகிட்டு வந்தாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டு தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 போட்டு எங்களை சுற்றி அரௌண்ட் அங்கே இருந்தது. ஸோ ஒரு நாள் ட்ரிப்பு பார்த்திங்கன்னா காலையிலே இன்றைக்கி எடுத்தோன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போட்டு மூவிங்கே இருக்கும். ஈவினிங்கு இல்லை நைட்டு பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இது கூட சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையாக சொல்கிறேன் செம்ம சூப்பராக இருந்தது. இந்த பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. சான்ஸ் இல்லை. ஆஃப்டர்நூன் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு போட் ரைடு ஒன்று இருந்ததுங்க. உண்மையாக சொல்கிறேன். நாங்கள் பேசுகிற நீங்களே பாருங்கள். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் போனீங்களோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த போட் ரைடு பார்த்தீங்கன்னா உண்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பர் பர்சன் பார்த்தீங்கன்னா 250 சொல்கிறாங்க. ஒரு 4-5 பேருக்கு மேலே போனீங்கன்னா கம்மி பண்ணுறாங்க. பட் நாங்கள் போனது ஒரு 3 பேர் தாங்க. மற்றவங்கள பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாங்க. உண்மையாக நம்ம படத்தில் பார்க்குற மாரி இருந்ததுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு உண்மையாகவே நீச்சல்லாம் தெரியாதுங்க. பட் ஆனால் இதில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் போன எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக சொல்கிற சான்ஸே இல்லை. ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் யாராக இருந்தாலும் அதை போங்க. பயப்படாதீங்க. ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த ட்ரிப்லேயே பார்த்தீங்கன்னா இது அந்த அண்ணன் ஓட்டுற ஸ்டைலும் சரி அட்டடா ஒரு சைடு பயமாக இருந்தாலும் உண்மையாகவே செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இதோட இந்த ஒன்று வீடியோ தாங்க இது போட்டுறேன். இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய், டாடா, see you.